ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் டாப்பர் ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, நீட் 2025க்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஒரு 10 சாப்டர்ஸ் நீங்க படிச்சாலே 30 கொஷின்ஸ்க்கு மேல நீங்க எழுதலாம். அது எந்தெந்த சாப்டர்ஸ், அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கறத டீட்டெயில்டா சொல்றேன். தயவு செஞ்சு 2025க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க ஒரு 30 கேள்வியில நீங்க இழக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் யாரு நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக்ஸ்க்கான அபிஷியல் ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலையோ, மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் சீரிஸ் வேணும், ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் பேக்கேஜ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பருக்கான டீடைல்ஸ் ஆல்சோ நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, ஆனா என்னோட பொண்ணுக்கு ஆனா எனக்கு வந்து கெமிஸ்ட்ரியில மார்க்கே வரமாட்டேது சுத்தமா, நான் எவ்வளவுதான் முட்டி படிச்சாலும் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் வரல. நீட்டை பொறுத்தவரையும் பயாலஜி என்னதான் நம்ம ஒரு 90 கொஸ்டின்ஸ் ரைட் பண்ணாலும், 90 கொஸ்டின்ஸ் கரெக்டா இருந்தாலும், 360 அவுட் ஆஃப் 360 வாங்கினாலும் நீங்க அந்த மார்க் வச்சுட்டு நீட்டுக்குள்ள போக முடியாது. கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் மார்க் ஆல்சோ தேவை. அப்ப பயாலஜில நீங்க 360 அவுட் ஆஃப் 360 எடுத்தாலும் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் இது ரெண்டும் சேர்த்து 300+ எடுக்கணும் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல. அப்ப டோட்டலா 660 மார்க்ஸ் வருது. 660 வேணாம், ஆஸ் யூசுவலா ஒரு 630+ இருக்கணும். டெஃபினெட்லி நீட் 2025ல டெஃபினெட்லி 630+ இருந்தாதான் உங்களுக்கான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கன்ஃபார்ம் ஆகும். அது பிசி ஆகட்டும், எம்பிசி ஆகட்டும், எஸ்சி ஆகட்டும், பிசிஎம் கேட்டகரி, எந்த கேட்டகரியா இருந்தாலும் நீட் 2025ல 630 அப்படிங்கிற இலக்கை நீங்க வச்சு படிச்சாதான் கடைசியா இருக்கக்கூடிய நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேனா? இப்ப கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை எப்படின்னா படிக்கணும், அந்த 140 மார்க் நம்ம ஈஸியா வாங்கணும்னா என்ன மாதிரி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, என்னோட மெயின் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில நீங்க எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் தியரிட்டிக்கல் கான்செப்ட் தெளிவா இருக்கணும். தியரிட்டிக்கல் கான்செப்ட்னா என்னது? பேசிக் கான்செப்ட் அண்ட் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதனுடைய தியரி என்ன அப்படிங்கிறது தெரியணும். தியரி தெரிஞ்சா மட்டும் தான் அதை வச்சு நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். என்னன்னே ஃபார்முலா போட்டா ப்ராப்ளம் கிடையாது. தியரி பேசிஸ்ல தான் நம்மளுக்கு ஃபார்முலாவே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டுக்குமே தியரி பார்ட் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஓகே. என்சிஆர்டி ரீடிங், என்சிஆர்டி கண்டிப்பா நீங்க ரீட் பண்ணியே ஆகணும்பா. ஓகே அண்ணே, உங்களோட கோர்ஸ் நீங்க ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச்னு சொல்லிட்டு, அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணா இந்த ரெண்டுமே நீங்க பண்ணணும்னு தேவை கிடையாது. எதனாலனே சொல்றீங்க? என்னோட நோட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டியே ஃபுல் லெசனுமே ஒரு சிம்பிளிஃபை பண்ண ஒரு ஜூஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பழத்தை கையில கொடுத்து சாப்பிட சொல்றதை விட ஜூஸா கொடுத்தோம்னா ஈஸியா குடிச்சிடலாம்ல, அந்த மாதிரி நீங்க உட்காந்து என்சிஆர்டியை படிக்கிறத விட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெண்டுக்குமே என்னோட நோட்ஸை படிச்சாலே போதும், கண்டிப்பா அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ். எப்படியுமே ஒரு சாப்டருக்கு கண்டிப்பா ஒரு 300 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். என்னோட கணிப்பு என்னன்னா 300 கொஸ்டின்ஸ் நீங்க டெஃபினெட்லி சால்வ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த லெசன்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ். டெஸ்ட் சீரிஸ்ங்கிறது நிறைய பேர் ஆனா எடுத்தோடனே நான் மார்க் எழுதவா, எடுத்தோடனே யூனிட் டெஸ்ட் எழுதவா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பா நீங்க எழுதணும். ரெண்டாவது யூனிட் டெஸ்ட் எழுதணும். ஒரு 2 to 3 லெசன்ஸ் சேர்த்து யூனிட் டெஸ்ட் எழுதணும். அடுத்து பார்ட் டெஸ்ட். பார்ட் டெஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா 11th ஃபுல்லா ஒரு பார்ட் டெஸ்ட், 12th ஃபுல்லா ஒரு பார்ட் டெஸ்ட்னு சொல்லி செப்பரேட் கிளாஸஸா எழுதணும். நெக்ஸ்ட் தான் மார்க் டெஸ்ட். இந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ் நீங்க எப்பதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜான்வரியில தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 monthsல இந்த 3 நீங்க தரவு பண்ணி ஆகணும். சாப்டர், யூனிட் வைஸ் அண்ட் பார்ட் டெஸ்ட் இந்த 3 monthsல இந்த கெமிஸ்ட்ரிக்கு முடிச்சாங்க. கெமிஸ்ட்ரியில இருக்கிறது ஒன்லி 20 லெசன்ஸ் தான், ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ரிவிஷன் அப்படிங்கிறது என்னதுன்னு, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஏதாச்சும் ஃபிளாஷ் கார்டு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபிளாஷ் கார்டை ரிவிஷன் பண்ணணும்.
ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நீங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு ஆன்லைன் கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, இல்ல வந்து ஒரு ஆஃப்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா, அங்க கிளாஸ்ல எடுக்கக்கூடிய நோட்ஸை வந்து நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுதான் ஷார்ட் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா மேக்கிங்கிறது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ட்ரிக்ஸ் வெரி வெரி முக்கியம். இந்த ட்ரிக் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியாது. கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வித்தியாசங்கள் வரும். டேய் நீ எவ்வளோட அட்டன் பண்ண? நான் 30 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன்டா. நீ எவ்வளோட அட்டன் பண்ண? நான் 40 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன்டா. எப்படி அவனுக்கு மட்டும் 40 அட்டன் பண்ண முடியுது? ட்ரிக் மூலியமா அட்டன் பண்ணேன்டா. அந்த ட்ரிக்குங்கிற வேர்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே போகும், அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். அது மட்டும் இல்லாம டைம் அப்படிங்கிறத கம்மி பண்ணி கொடுக்கும். அந்த 1 மினிட் அப்படிங்கறத 30 செகண்ட்ஸ்ல நீங்க அட்டன் பண்றதுக்கு அந்த ட்ரிக்குங்க அப்படிங்கிறது வேர்டு முக்கியம். அந்த ட்ரிக்குங்கிறது உங்க அகாடமில எப்படி சொல்லி தராங்களோ அதை நீங்க படிச்சுக்கோங்க. நம்மளோட டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸ் மூலியமா தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ், டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச்க்கான கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச்க்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க, அந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் சொல்றேன். ஓகே, நான் 10 சாப்டர்ஸ் படிச்சா எத்தனை கேள்வினா வரும் அப்படிங்கறதான். நார்மலா கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த கெமிக்கல் பாண்டிங் லெசன்ஸை படிச்சீங்க அப்படின்னா ஒன்லி 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்துடும். 4 கொஸ்டின் டெஃபினெட்லி இயர் பை இயர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஈக்விலிபிரியம் அப்படிங்கிறது மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, 3 கொஸ்டின்ஸ் சாலிடா கேட்கறாங்க. கைனெட்டிக்ஸ், கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது 3 கொஸ்டின்ஸ் டெஃபினெட்லி கேட்டுறாங்க. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூசுவலா 3 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. ஓகேங்களா? ஜிஓசின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் கார்பாக்சாலிக் ஆசிட்ல பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஆல்கஹால் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ல பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஹைட்ரோகார்பன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 or 3 கொஸ்டின்ஸ், சம் இயர் 2 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, சம் இயர் 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்ப இதுவே உங்களுக்கு டோட்டலா எத்தனை கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். இங்க 7, 10, 16, 19, 22, 22, 25, 28, 31 கொஸ்டின்ஸ் ஆச்சு. 31 கொஸ்டின்ஸ் ஆச்சு. அப்ப 31 கொஸ்டின்ஸ்ங்கிறது 50 கொஸ்டின்ஸ்க்கு 30 கொஸ்டின்ஸ்ங்கிறது இந்த 10 லெசன்ஸ் படிச்சாலே போதும். டோட்டலா 20 லெசன்ஸ் இருக்கு. பிராக்டிகல் சிலபஸையும் சேர்த்து சொல்றேன். பிராக்டிகல் சிலபஸையும் நீங்க படிச்சா மட்டும்தான் 45 out of 45 நீங்க எடுக்க முடியும். பட் இந்த இடத்துல இந்த 10 லெசன்ஸ் படிச்சாலே உங்களால 31 கொஸ்டின்ஸ் ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த 31 கொஸ்டின்ஸ்ங்கிறது எவ்வளவுப்பா மார்க்ஸ்? 124 மார்க்ஸ் உங்க கையில இருக்கு. ஓகே, நான் 140 மார்க்ஸ் எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 லெசன்ஸ் சின்ன லெசன்ஸா பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, அமைன்ஸ் ரொம்ப ரொம்ப சின்ன லெசன்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா சாலிடா 2 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க இயர் பை இயர். தெர்மோடைனமிக்ஸ் ஒன்லி ஃபார்முலா மட்டும் தரவா இருக்கீங்க, பேசிக்ஸ் எனக்கு தெரியும், ஃபார்முலா மட்டும் நான் தரவா இருக்கேன் அப்படின்னா இதுல 2 கொஸ்டின்ஸ் கிளிக் ஆயிரும். நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ்ல நீங்க எதுவுமே படிக்கணும்னு தேவையில்ல. ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷனை தரவா படிச்சுக்கோங்க. அசியோட்ரோபிக்ஸ் அதை தரவா படிச்சுக்கிட்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தரவா படிச்சுக்கோங்க. அந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல வரக்கூடிய பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெசேஷனுடைய ஃபார்முலா மட்டும் தரவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் ரைட் பண்ண முடியும். டோட்டலா இது ஒரு 6 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 6 4 என்னது 24. 24னா எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட 148 மார்க்ஸ் ஆச்சு. 148 மார்க்ஸ் ஆச்சு. இந்த 148 மார்க்ஸ் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியில ரொம்ப 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 கஷ்டமான ஒரு காரியம். அதுக்கு நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடணும் அப்படிங்கறத நான் மேலேயே சொல்லிட்டேன். ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் பிராக்டிஸ் கொஸ்டின்ங்கிறது 300 மினிமம் 300 நீங்க சால்வ் பண்ணிருக்கணும். டெஸ்ட் சீரிஸ் டெஃபினெட்லி அட்டன் பண்ணிருக்கணும். அந்த டெஸ்ட் சீரிஸ் எடுத்தோடனே பெருசா அட்டன் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் சாப்டரா முடிக்கணும், அடுத்து யூனிட்டா முடிக்கணும், அடுத்து பார்ட் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மார்க்குக்கு போகணும். ஓகேங்களா? சோ ரிவிஷன் எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். உங்க கிளாஸ் நோட்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸ், ஃபிளாஷ் கார்டு, ஃபார்முலா ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த 10 லெசன்ஸ் படிக்கிறது மூலியமா உங்களால 31 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் பட்சத்துல இந்த மூணு லெசனை படிச்சீங்க அப்படின்னா 148 மார்க்ஸ் அசால்ட்டா ஓடி வந்துடும். ஓகேங்களா? அசால்ட்டா வந்துடும். சம்டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த அமைன்ஸ்ல எல்லாம் 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது இந்த 148 அப்படிங்கிறது 150 155 கிட்ட வந்துடும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 லெசன்ஸ் படிச்சே நம்ம இவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுது. ஓகேங்களா? ரொம்ப எல்லாம் போட்டு ரொம்ப எலாபரேட்டாலாம் படிக்காதீங்க. என்சிஆர்டி பேசிஸ் மட்டும் படிங்க. நிறைய இன்ஸ்டியூட்ல அது பண்றதே கிடையாது. அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் நடத்துறேங்கிறாங்க. அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. நம்மளோட கோர்ஸை பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்சை பத்தி. நீங்க இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டோன்ட் வரி. நம்மளோட ஓகே
அது உங்களுக்கு லைவாவே காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட கோர்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பேட்ச் 1 இருக்கு, பேட்ச் 2 இருக்கு. ஓகேங்களா? ஃபீஸஸ் பாத்தீங்கன்னா 4000 வருது. அதுல உங்களுக்கு என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சாப்டர் வைஸ் எல்லா லெக்சர்ஸுமே அப்லோட் பண்ணிருப்பாங்க, இப்ப நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் சாப்டர் வைஸும் அப்லோட் பண்ணிடுவாங்க. பார்ட் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்னு சொல்லி எல்லாருமே அட்டன் பண்ணிடுவாங்க. இதுவரை 321 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2024க்கு இப்ப ஜாயின் பண்ணி 2025ல எழுத போறவங்க படிச்சிட்டு இருக்காங்க. 321 பேர் படிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நான் கத்துக்கணும்னே, ரொம்ப டைமை கன்சியூம் பண்ணி 170 180 பிளஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா எனக்கு ஒன்லி டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போதும் அப்படின்னா சாப்டர் வைஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் இங்க அப்லோட் பண்ணிருக்காங்க. பயாலஜி சாப்டர் வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எல்லா லெசன்ஸுமே அப்லோட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான சாப்டர் வைஸ் டெஸ்ட் அண்ட் டீடைல்டு சொல்யூஷன் இருக்கும். பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கான சாப்டர் வைஸ் ஆல்சோ அதுக்கும் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா எனக்கு டோட்டல் பேக்கேஜுமே வேணும், நீ 2025க்கான சாப்டர் வைஸ் மார்க் டெஸ்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா அதுக்கானது அப்லோட் பண்ணிருக்காங்க. சாப்டர் வைஸ்ல பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, யூனிட் வைஸ்ல யூனிட் டெஸ்ட் 10 அட்டன் பண்ணிருக்காங்க. பார்ட் டெஸ்ட் அண்ட் மார்க் டெஸ்ட் அப்கமிங்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? எது வேணுமோ நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை நீங்க எவ்வளவு டைம் கன்சியூம் பண்றீங்களோ ஓகேங்களா அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இப்ப நீங்க 145 கொஸ்டின்ஸ் 45 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 45 மினிட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. 45 கொஸ்டின்ஸ் நானு 25 மினிட்ஸ்ல நான் முடிச்சேன் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். 25 மினிட்ஸ் தான் ஒரு மாணவர் வந்து அக்யூரேட்டா தரோவா A to Z நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எங்க கேட்டாலும் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிற மாணவர் வந்து 25 நிமிஷத்துல அந்த கெமிஸ்ட்ரியை முடிச்சிருவாரு. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 மினிட்ஸ் நம்ம எங்கனே போய் செலவு பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா பிசிக்ஸ் வந்து திங்க் பண்றதுக்கே நம்மளுக்கு 1 மினிட் ஆகும், அது ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு 2 மினிட்ஸ், டோட்டலா 3 மினிட்ஸ் ஆகும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு. அப்ப இதுல இருந்து கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு 20 நிமிஷத்தை நம்ம மிச்சம் பண்ணணும் அப்படின்னம்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான் அது உங்களால முடியும். ஓகேங்களா? ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனல் நம்ம கோர்சஸ்ல அப்லோட் பண்றாங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். ஸோ இனிமேல் நீங்க ஜாயின் பண்ணணும்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்ச்க்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பிரைவேட்டா நீங்க மெசேஜ் பண்ணி கூட கோர்ஸ் டீடைல்ஸ் நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.